ஹாய் ஃபேமிலிஸ், குட் ஈவினிங். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, எஸ்பிஓவில் எப்படி பாஸ்வேர்ட் சேஞ்ச் பண்ணுறதுன்றதை பார்க்க போகிறோம். எப்போயுமே பாஸ்வேர்டுன்றது நமக்கு யூனிக்காக இருக்கணும். ஸோ நம்ம பாஸ்வேர்டை நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு லாகின் போர்ட்டலில் போய்ட்டு அந்த லிங்க்குள்ளே போங்க. லாகின் கொடுங்க. உங்களோட ஸ்டாஃப் ஐடி என்ட்ரு பண்ணிக்கோங்க. உங்கள் ஸ்டாஃப் ஐடி என்ட்ரு பண்ணிக்கிட்டு கீழே ஃபர்கெட் பாஸ்வேர்டுன்னு இருக்க பாருங்கள், அதை கொடுங்க. நீங்கள் அந்த ஸ்டாஃப் ஐடிக்கு என்ன மெயில் ஐடி கொடுத்தீங்களோ அந்த மெயில் ஐடி கொடுங்க. ஒன்ஸ் நீங்கள் மெயில் ஐடி செக் பண்ணிவிட்டு கொடுங்க. மெயில் ஐடி கொடுத்துட்டு சப்மிட் இருக்க பாருங்கள், சப்மிட் கொடுங்க. யுவர் பாஸ்வேர்ட் ரீசெட் லிங்க் சென்டட் டு யுவர் ரிஜிஸ்டர் மெயில் ஐடி. இப்போ நம்ம ரிஜிஸ்டர் மெயில் ஐடிக்கு ஒரு லிங்க் வந்திருக்கும். மெயிலில் போய் பார்த்துடலாங்களா? இதை பாருங்கள், எஸ்பிஓலேருந்து நமக்கு ஒரு பாஸ்வேர்ட் சேஞ்ச் பண்ணுறதுக்கு ஒரு லிங்க் வந்திருக்கு. இந்த லிங்க்கை டச் பண்ணுங்கள். நியூ பாஸ்வேர்டு. இப்போ நீங்கள் பாஸ்வேர்டு எதனாச்சும் கொடுத்துக்கலாம். ஒன்று கேப்ஸு, ஸ்மாலு ப்ளஸ் நம்பர், இதையெல்லாம் மிங்கிள் பண்ணி கொடுக்கணும். பாஸ்வேர்டு என்ட்ரு பண்ணிவிட்டு சப்மிட் கொடுங்க. இப்போ பாஸ்வேர்டு சேஞ்ச் ஆகிடுச்சு. அவ்வளோதான். தேங்க்யூ ஃபேமிலிஸ்.